ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போட்டிகள் குறித்து பல்வேறு வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையை சேர்ந்த அதீஸ்ராம் அப்படின்ற ஒரு 11 வயது சிறுவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலையான சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆட்டங்களையும் சிறப்பாக காட்டுறாப்புல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங்லேயே சிலம்பம் ஆடுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ இந்த ஸ்கேட்டிங்கே ரொம்ப ரிஸ்க், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஸ்கேட்டிங்லேயே சிலம்பம் ஆடக்கூடிய அளவில் தொடர்ச்சியாக பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. நேஷனல் அளவுலேயும் நிறையா பரிசுகள் சிலம்பத்தில் பெற்றிருக்காங்க. ஸோ கூடுதல் விவரங்களை முழுமையாக நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம அருகில் பார்த்தீங்கன்னா அதீஸ்ராம் 11 வயது சிறுவன் இருக்காப்புல. தம்பி, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல் அப்படின்ற பற்றி சொல்லுங்கள். நான் கேரன் ஸ்கூல் படிக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இங்கே சிலம்பம் இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கேன். எந்த மாஸ்டர்கிட்ட நீங்கள் தொடர்ச்சியாக சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ராமகிருஷ்ணன், விராட்டிபத்தில். உங்களுக்கு இந்த சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்காக வந்துச்சா, இல்லை வீட்டில் சொன்னனால காரணத்தினால அதை கற்றுக்கிட்டீங்களா? எனக்காக தான் வந்துச்சு. ரோட்டோரமாக ஒரு வாட்டி போகிறப்ப இது என்னன்னு கேட்டேன். அப்பாட்ட சிலம்பம்னு சொன்னாங்க. சேர்த்துக்குவாங்க, என்னையும் சேர்த்துக்குவாங்களான்னு கேட்டேன். போகலான்டாங்க. அப்போலேருந்து தான் போகிறேன். இப்போ சிலம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பயிற்சி நீங்கள் இது வரைக்கும் பெற்றிருக்கீங்க? ஒரு கை சிலம்பம், நடுக்கம்பு, ரெட்டை சிலம்பம், ரெட்டை சுருள், ஒரு சுருள், ஸ்டார், பந்து, நெருப்பு, கிண்ணம், தண்ணி, இந்த மாதிரி ஐட்டம் பூராமே கற்றுருக்கீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங்லேயே நீங்கள் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ ஸ்கேட்டிங்கில் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்கள் அதை பயிற்சியும் போது எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஸ்கூலில் தான் நான் ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டேன். சிலம்பம் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் ஒரு இடத்துல போய் ஸ்கேட்டிங் ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ தான் கம்பை வச்சுட்டே சுற்றி ட்ரை பண்ணேன். அப்போலேருந்து தான் இது பழகுறேன். இப்போ எத்தனை வருஷமாக இந்த ஸ்கேட்டிங் மூலமாக பயிற்சி பெற்றுட்டு இருக்கீங்க? 1.5 years. நான் போட்டிகள்லாம் நீங்கள் பங்கு பெறும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மொதல் போட்டி போகிறப்ப தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அடுத்து போக போக ஒன்றும் தெரியலை. எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த சிலம்பத்தில் என்ன வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நான் ஒரு கோச் ஆகி நிறையா பேருக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன், இலவசமாக சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். நிறையா பேர் சிலம்பம் தெரியாமல் தெரியாமல் ஃபீஸ்காண்டி கஷ்டப்படுறாங்க. அதான். சரி, இப்போ சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அதில் கற்றுக்கிறதுல எனக்கு சிலம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த பகுதி அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் பகுதி இருக்கா? டபுள் சைட் சுருள், அது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு சுற்றுறப்ப. ஒரு ஹேண்டில் இருக்கும், பெரிய கம்பி மடங்கிக்கிட்டே இருக்கும், அதை விரிச்சு வச்சு நாங்கள் சுற்றணும் 2 கையிலையும். அதான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அருகில் பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குற மாஸ்டர். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒரே மாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்குறாங்க. ஸோ ராமகிருஷ்ணன் அவங்க பேர். ஸோ இந்த தம்பி எந்த அளவுக்கு சிலம்பத்தில் இருக்காரு அப்படின்றத கூடுதல் விவரங்களை நம்ம மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். மாஸ்டர், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, எத்தனை வருஷமாக இந்த சிலம்பம் பயிற்சி நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க? நான் விராட்டிபத்தில் இருக்கேன், மதுரையில். 5 தலைமுறையாக நாங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சிலம்ப பயிற்சி தொடர்ச்சியாக பல மாணவர்களை, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ என்னுடைய ஜென்ரேஷனில் தான் வெளி உலகத்துக்கு போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது. உள்ளூருக்குள்ளேயே மதுரையில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அப்பாங்க ஐயாலாம். இப்போ என்னோட மூலியமாக இந்த தம்பி நேஷனல் போட்டி கூட்டு போயிருக்கேன், 2 போட்டி கூட்டு போயிருக்கேன், இன்டர்நேஷனல் மேட்ச் கூட்டு போயிருக்கேன். சார், பொதுவாக நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிலம்பம் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற ஆர்வமும் அது எல்லாத்தையும் விட சில மாணவர்கள்ட்ட வெகு சிறப்பாக இருக்கும். தம்பியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சிலம்பத்தில் இவர் ஈடுபாடாக இருக்காப்புல? நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இதில் ஒரு 4-5 பேர் குறிப்பிட்டு சொல்ல முடிவு வைப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப அக்கறையோட சொல்லிக் கொடுத்து உடனே புரிஞ்சுக்குவாங்க. அதில் ஒரு மாணவர் அதீஸ்ராம். இது வரைக்கும் போன போட்டிகளில் எந்த போட்டிகள்லையுமே 2வது பரிசு வாங்கினதே இல்லை. அதீஸ்ராம் எல்லா மாவட்ட போட்டி, மாநில போட்டி, தேசிய போட்டி, சர்வதேச போட்டி வரைக்குமே முதல் பரிசு மட்டும் தான் வாங்கியிருக்காரு. இது வரைக்குமே எங்கேயுமே 2வது பரிசு வாங்கினதில்லை. ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். சொல்லிக் கொடுத்த உடனே பிக்கப் பண்ணிடுவார் தம்பி. பொதுவாக சார் சிலம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் அப்படின்னு லிமிட்டட் இல்லாமல் எப்போனாலும் கற்றுக்கலாம் அப்படின்றது இந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிறு வயசுலேயே கற்றுக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு இது நல்ல விஷயம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முன்னாடி காலங்களில் 15 வயசு 18 வயசுக்கு மேலே தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு கீழே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கால் பாடங்கள் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. கம்பு கையில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்தோடனே கம்பு கையில் கொடுக்கல அப்படின்னா அந்த மாணவர் வரமாட்டான்றக்காக 3 வயசுலேருந்து கற்று தரோம். வந்த அன்னைக்கு கம்பு கையில் கொடுத்துருவோம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அதான் நடந்துக்கிட்டு. ஸோ இந்த ஏஜுக்கு இந்த கேட்டகரியெல்லாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். எங்கெல்லாம் இதுக்கு இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான வரவேற்புலாம் இதில் இருக்குது? இப்போ சார், இப்போ எங்கே போனாலுமே ஒரு சில அம்பையர் ஒன் சைடு பண்ணுவாங்க, நிறையா போட்டிகளில் பண்ணுவாங்க. நான் என்னுடைய வேலை களத்தில் சொல்லித்தர மட்டும்தான். எந்த ஒரு போட்டியிலையும் போய் என்னுடைய மாணவருக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டேன். அது பெற்றோர்கள்ட்டே சொல்லி தான் கூட்டு போவேன். மாணவர்கள்ட்டே சொல்லிடுவேன், உனக்கு திறமைக்கு பரிசு கிடைக்கும், அவ்வளோதான். இது இல்லைன்னா உனக்கு இன்னொரு காலம் காத்திருக்கு உனக்காக, அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவேன். இந்த மாநில அரசு 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க சார், மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது சிலம்பத்துக்கு ஒரு தனி ஒரு அமைப்புக்கு இல்லை ஒரு கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு தனிநபர்கிட்ட கொடுக்கறத விட ஒரு அமைப்பு
அப்படின்ற கொடுக்கறத விட கவர்மெண்டே பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய மாணவர்கள் இதனால் பயன்படுவாங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க சார்? என்ன மாதிரி டயத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? காலை மாலை இருவேளையுமே சொல்லித்தரேன் சார். நான் இப்போ பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கிறனால காலையில் இல்லை. திங்கள் புதன் வெள்ளி ஒரு இடத்துல நடக்குது, விராட்டிபுரத்தில் நடக்குது. செவ்வாய் வியாழன் சனி வந்து முத்துப்பட்டி கிரௌண்டில் காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு எதிர்த்தாப்புல நடக்குது. இப்போ இருக்க மாணவர்கள் வந்து ஒரு 60-70 மாணவர்கள் இருக்காங்க. இதில் ஒரு 10 பேர் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தம்பி அதீஸ்ராம் மாதிரியே இப்போ இவன் வந்து ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும். இது கீழே உள்ள இன்னும் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்குது, இன்னும் அருமையாக விளையாடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இன்னும் வயசுக்குள்ள வரும்போதெல்லாம் என்ன ரொம்ப சிறப்பாக பண்ணுவேன். 5 தலைமுறையாக வந்து பெரிய அளவில் வந்து சிலம்பம் வந்து கற்றுக் கொடுத்த குடும்பம். ஸோ வந்து அன்றைக்கு இருந்த அதே வந்து உத்வேகமும் அந்த இருக்க திறமையும் வந்து இன்றைய காலகட்ட இளைஞர்கள்ட்டையும் அது இருக்கா? இளைஞர்கள்ட்ட வந்து எல்லார்ட்டையும் அந்த ஆர்வம் இல்லை சார். ஆர்வம் இருக்க குழந்தைகள் மென்மேல் வளர்கிறாங்க. ஆர்வம் ஓரளவு கற்றுக்கிட்டு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் கற்றுக்கிட்டு அப்படி வெளியே போகிறவங்க இருக்காங்க. 1 வருஷம் கற்றுக்கிறவங்க இருக்காங்க. இப்போ தம்பியெல்லாம் 5 வருஷம் இருக்கும். என்கிட்ட இப்போ 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல. அவர்கிட்ட வந்து இன்னும் ஆர்வம் குறையல. நம்ம இது பண்ணுறோம் அது பண்ணுறோமே அப்படின்னு ஒரு தலக்கணம் அடுத்த மாணவர் பார்த்து ஒரு மாதிரி நகைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஒரே மாஸ்டர்கிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிலவங்க 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு மாஸ்டர் வேறு ஏதாவது ஏரியாவுக்கு போனாங்க அப்படின்னா மாறக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வந்து ஒரே மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிறனால என்ன பயன் அவங்களுக்கு? அதனால வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த பயிற்சியில் கூடுதல் கவனம் கிடைக்கும்? சார் அந்த காலத்தில் வந்துட்டு எங்கள் பையா இருக்கும் போதெல்லாம் ஒரு சிலர் வந்து ஒரு சில விளையாட்டு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தற்காப்புக்காக அவங்க வச்சுக்கிடுவாங்க. அது அன்னைக்கு உலகத்துக்கு சரி. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட எல்லாமே மாணவர்களுக்கு இப்போ எனக்கு வயசு வந்து 52. எனக்கு வந்து மலேசியாவில் மகாகுரு பட்டம் கொடுத்தாங்க. ராஜ மகாகுரு சிலம்ப செம்மல் இப்படி எத்தனையோ விருது வாங்கியிருக்கேன். இப்போ என்னுடைய மாணவன் வந்து என்னுடைய கட்டத்துக்கு அவன் போகணும். என்னை தாண்டி இன்னும் வளர்ச்சி ஆடணும். அப்போ என்னால் 52 வயசு என்ன விளையாட முடியாது. எனக்கு என்ன விளையாடணும்னு தோணுதோ அதை என்னுடைய மாணவர்கள் மூலிமா நான் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அருகில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட அப்பா வந்து ஜெயராமன் அவர்கள் இருக்காங்க. ஸோ வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த சிலம்பம் குறித்து எவ்வளோ தூரத்துக்கு ஊக்கமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம் சார். சார் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்க, எந்த பகுதியில் இருக்கீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பூர்வீகம் வந்து விராட்டிபத்து கிராமம் தான். தற்போது வந்து அச்சம்பத்தில் நான் குடியிருக்கேன். நான் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தில் வந்து ஒரு 20-25 ஆண்டுகளாக வந்து நான் பணிபுரிஞ்சிட்டு வர்றேன். என்னோட பையனை பொறுத்த வரைக்கும் சிலம்பத்தில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறதோ யதார்த்தமாக ஒரு நாள் புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு சிலம்பத்தில் அவருக்கு என்னென்ன கற்றுக்கிறணுமோ அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நண்பர்கள் உதவியோட நான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு வரேன். என்னோட மரபு, என்னோட பாரம்பரியம் இதை காக்கிறதுக்கு வந்து என்னோட சிறு வயதில் என்னால் அதை செய்ய முடியல. சில சூழல்களால் செய்ய முடியல. அதை என் குழந்தைக்கு அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான முயற்சிகளை வந்து தொடர்ச்சியாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பாரம்பரிய கலைகள் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து பொது வெளியில் அதிகமாக பேசப்படுது. சிலம்பம் விளையாட்டு பார்த்திங்கன்னா அது அரசு இப்போ வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அறிவித்ததுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் வந்து இன்றைக்கி சிலம்பம் நிறைய மாணவர்கள் கற்றுக்குறாங்க. அதை பார்க்குறதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கடந்த ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது. அதுதான் கலை யதார்த்தம். நம்ம பாரம்பரிய கலைகள், நம்ம பாரம்பரிய விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் அதில் பையனுக்கும் உடன்பாடு இருந்து ஆர்வம் இருந்ததுனால அதை ஊக்குவிக்கிற விதமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு எல்லா வேலைகளும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன். எதிர்காலத்தில் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங்கில் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். ஸோ அதையும் வந்து தைரியமாக வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ என்ன எதிர்காலத்தில் வந்து தம்பியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள்? சிலம்பத்தில் இன்னும் அவர் நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குது. இது இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்கேட்டிங் ஓட்டிக்கிட்டே சிலம்பம் சுற்றுறது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோட தொடர்ச்சியாக வந்து இப்போ அவர் வில்வித்தையும் கற்றுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஸ்கேட்டிங் ஓட்டிக்கிட்டே வந்து வில்வித்தை பண்ணுறது. அதாவது நம்ம என்னென்ன கலைகள் இருக்கோ அதில் எவ்வளவு தூரம் அவருக்கு எந்த கலையில் ஆர்வம் இருக்கோ அந்த கலையில் இன்னும் மேற்கொண்டு அவரை ஊக்குவித்து அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி எதிர்காலத்தில் வந்து அவர் ஒரு தனியாக ஒரு நம்ம பாரம்பரிய கலையை சொல்லிக் கொடுக்குற ஒரு கலைக்கூடம் உருவாக்கணுன்றதான் என்னோட ஆசை. அதில் அவருக்கும் உடன்பாடு இருக்குன்ற நம்பிக்கையில் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நிறையா தகவல்கள் பார்த்துருக்கோம். ஸோ சிலம்பம் விளையாட்டுக்கு அரசும் நிறையா உதவி பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாஸ்டருடைய ஸ்பீச்சு ப்ளஸ் வந்து அவங்க பெற்றோருடைய ஸ்பீச் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சின்ன வயதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு விளையாட்டுத்துறையில் வந்து சிறப்பாக பெறணும்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்களுடைய உதவியும் அவருடைய தன்னம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து அதீஸ்ராம் வந்து தொடர்ச்சியாக நல்லா பயிற்சி பெற்றாப்புல இன்னும் மேன்மேலும் நிறையா பரிசுகள் தன்னோட வாழ்நாள் ஆசையே என்னன்னு கேட்டிங்கன்னா சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டு அதை நிறையா பேருக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த பிஞ்சு மனசில் வந்திருக்கதே ஒரு நல்ல விஷயம். ஸோ அவருடைய இந்த பயணம், இந்த சிலம்பு விளையாட்டு பயணம் இன்னும் மேலும் வெற்றி பெற்று மிகப்பெரிய அவருடைய கனவு
கனவு நிறைவேறணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேலும் இதுபோல் ஒரு விளையாட்டு களத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ். நன்றி, வணக்கம்.